அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவகோள்களின் நல்லாசிகளுடனும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்று சர்வ ஏகாதசி நாளாகும். ஆதலால் 7 மலைகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய அந்த திருமலை வாசனாம் உத்தமனின் பதம் போற்றி பணியுங்கள். பொன்னும் பொருளும் பெற்று நீடு வாழ நிச்சயம் வழி பிறக்கும். அந்த 7 மலையானுடைய அருட்கடாட்சம் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. கீர்த்தி திரு அகவல். இதில் 25வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம். ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்த்தி அருளிய பெருமை அருள்மழையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும். ஆதி மூர்த்திகளுக்கெல்லாம், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் தேவாதி தேவனாகவும் இருந்து மகாதேவன் என்று பெயர் பெற்று விளங்கக்கூடிய நம் இறைவன் அனைத்து மூர்த்திகளுக்கும் அருள் புரியும் அருளாளன் ஆவார். நம்மிடையே இருக்கின்ற மலமாகிய இருளை நீக்கி பேரின்பத்தை நமக்கு அருள்பவராகவும் அந்த பேரின்பத்தை நமக்கு மழையாகவே மழை வடிவமாகவே அருளியுள்ளார் என்பதும் நாம் பெருமைப்பட வேண்டிய செய்திகளில் ஒன்றாகும். ஆம், மழை ரூபத்தில் அமர்ந்து நம் இறைவன் நமக்கு என்றும் அனைவருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்குவதற்குண்டான ஓர் சிறந்த மார்க்கமாக அமர்ந்திருப்பது வேற்பிற்குரியதாகும். அது மட்டுமல்லாது நம் இறைவன் யார் யாருக்கு எந்த தன்மை உள்ளதோ, யார் யாருக்கு என்ன திறமை உள்ளதோ அதன் பொருட்டு அவர்களுக்கு அருள் புரிபவராவார். ஆம், அன்னம் பாலித்தல் மூலமாகவும் மற்றொரு விதமாக சிவத்தொண்டு செய்வதன் மூலமாகவும் அடியார்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவும் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதன் மூலமாகவும் நம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்வதன் மூலமாகவும் இது போன்ற பிறர் துன்பங்களையும் நாம் கண்டு அதற்கு உதவும் வகையிலும் இவ்வாறு பல்வேறு விதத்தில் யார் யாருக்கு என்ன தன்மை உள்ளதோ அந்த தன்மையின் பொருட்டு ஆட்கொண்டு அருள் புரிபவர், சிறந்த அருளாளனாக விளங்கக்கூடியவர் நம் இறைவன். அத்தகைய இறைவனின் புகழை நாம் என்றும் நினைத்து போற்றுவோமாக. அவரது திருவடி பணிந்தாலே அனைத்து இன்னல்களும் நீங்கி போகும். ஆம், மானுடன் அல்ல, நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் தன்னை மாற்றிக்கொள்வதும் பிறரை ஏமாற்றம் செய்வதும் பிறருக்கு துரோகம் செய்வதும் பிறரிடம் பொய் பேசுவது போன்ற செயல்களை செய்பவன் அல்ல நம் இறைவன். நம்பிய பேரை நம்பியவாறு காப்பாற்றும் தன்மை கொண்டவர். என்றும் அவரை நம்பியவரை கைவிட மாட்டார். ஆம், சிறிது கால தாமதம் ஆனாலும் நிச்சயம் நம் இறைவன் நம்முடன் இருந்து நம்மை காத்து ரட்சிப்பார். என்றும் அவர் நம்முள்ளே இருந்து நம்மை இயக்குபவராக விளங்குபவர். ஆம், அனைவரும் நம் இறைவனை போற்றி பணியுங்கள். என்றும் நம் நாவில் உரைக்கும் நாமமாக, மறவாத நிலையாக, சிந்தையில் நிறுத்தும் ஓர் மந்திரமாக கூறுவது சிவாய நம. சிவாய நம என்று கூறினாலே அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை. நாளும் கோளும் நம்மை அண்டுமோ நம் நாதன் நம்முள்ளிருந்து நம்மை செயல்படுத்தும் வரையில். ஆம், அத்தகைய தன்மை நம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு.
சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.